இப்போ நம்ம அதில் அதே எக்ஸாம்பிளில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 28 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, இது 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி 28ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இப்போ இது வந்து வரிசையாக இருக்குது. 15, 16, 17 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எதோட மல்டிப்புளும் கிடையாது, வரிசையாக தான் இருக்குது. நம்மளுக்கு 15, 16, 17 ஆர்டர் வைஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தால் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. சம்மேஷன் n ஸ்கொயர் ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1/6. அப்போ இதை அந்த வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1லேருந்து 28 வரைக்கும் நம்ம எடுத்தோம். 1 + 2 + 28, 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸட்ரா 28 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு, இப்போது இங்கே 15ல் ஸ்டார்ட் ஆனதுனால இதுக்கு முந்தின டேர்ம் என்ன வரும், 14. அப்போ இதிலேருந்து 14, 1லேருந்து 14 வரைக்கும் மொத்தமாக 1லேருந்து 28 வரைக்கும் எடுத்துக்கிட்டு, அதில் இதுக்கு முந்தின நம்பர் 14னால் 1லேருந்து 14 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் இதானே கிடச்சிருமா. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம்னா 1லேருந்து 28 வரைக்கும் எடுத்துகிட்டு, அதே போல் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இங்கே 15க்கு முந்தின டேர்ம் 14. அப்போ 14 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு சம் கண்டுபிடிக்கிறோம். இந்த 28 என்ன எடுத்துக்கிட்டு ஒரு சம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 14 என்ன யூஸ் பண்ணி இன்னொரு இது கண்டுபிடிக்கிறோம். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் டேர்முக்கு இதுக்குரிய வேல்யூ கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் n வந்து n = இதுக்கு வந்து 28, இதில் வந்து n = 14. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் n ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் n × n + 1, 28 × 28 + 1. அடுத்து இங்கே 2 × 28 + 1 /6 மைனஸ். அடுத்து என்ன இருக்குது, இங்கே வந்து 14 இருக்குது n. அப்போ அதே ஃபார்முலா 14 × 14 + 1 × 2 × 14 + 1 /6. இப்போது நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணலாமா. 28 × 28 + 1 29 × 28, 2 × 28 56 + 1 57 /6 மைனஸ். இங்கே என்ன இருக்குது, 14 × 14 + 1 15. அடுத்து 28 + 1 29 /6. இப்போ அடிச்சு கொடுக்கலாமா. 2ஆல் அடித்தோம்னா 3 2s are 6, 1 2 4 2s are 8. இதை அடித்தோம்னா 29 3 1 57 அடிக்கலாம். 1 3 is 3, remaining 2, 9 3s are 27. இப்போ இதில் அதே மாதிரி அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், 2ஆல் அடித்தோம்னா 3 2s are 6, 7 2s are 14. இதை அடிக்கலாம். 1 3 is 3, 5 3s are 13. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 14 × 29 × 19 மைனஸ் 7 × 5 × 29. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம். 3 14 29 19 3 மல்டிபிள் பண்ணோம்னா 7714. அதே மாதிரி 7 × 5 35, 35 × 29, 35 × 29 வந்து 1015. இப்போ 7714லேருந்து 1015
மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே எதுனா 14 என்ன ஆகிரும், 14ல் 5 போச்சுன்னா 9, இங்கே 0 ஆயிரும் ஆல்ரெடி. அப்போ இங்கேருந்து 1 எடுக்கும்போது 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே ஆல்ரெடி 6 ஆகிருக்கும், அப்போ 6. 7ல் 1 போச்சுன்னா 6699. அப்போ இதோட வேல்யூ என்னது, 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 28 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 6699. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.